அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி 11th குரூப்ல இந்த படம் டெஸ்ட் சிலபஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இப்போ பார்க்க போகிற நம்ம கொஷின் கண்டிப்பாக இந்த வாரம் டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ கேள்விக்கு போகலாம். மாண்டேக ஜேம்ஸ் ஃபோர்டு சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 1919. 1909 மெண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. மெண்டோ மார்லி சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆப்ஷன் சி இந்தியாவின் முதல் சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் 1952 முதல் பொது தேர்தல் நடந்தது. பொது தேர்தல் நடந்திருக்கு. 1956 மாநில மறுசீரமைப்பு நடந்திருக்கு. சரி, அடுத்த கேள்வி. எவை தவறானவைன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ 1801 சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்டது. இந்த கூற்று சரி. லட்சத்தீவு சென்னை மாகாணத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. இந்த கூற்றும் சரி. சென்னை மாகாணத்தில் தோடா மொழியும் பேசப்பட்டது. இந்த கூற்று தான் தவறு. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சென்னையில் புனித ஜார்ஜ் கல்லூரி 1812 கட்டப்பட்டது. இதுவும் சரி. பொதுவாக நம்ம அந்த 11th குரூப்ல இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. சென்னை மாகாணத்தில் எந்த மொழியில பேசியிருப்பாங்கன்னா தோடா வந்திருக்காது. என்னென்ன மொழி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு. இந்த துளு பதிலாக தான் தோடான்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த கூற்றுல தோடா பதிலாக துளு வந்திருக்கணும். இந்த 4 மொழி தான், இந்த 5 மொழி தான் சென்னை மாகாணத்துல பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி. 3வது கேள்வி. ராபர்ட் கால்டுவெல் சமய பணியாற்றுவதற்காக திருநெல்வேலியில் எந்த பகுதிக்கு வந்தடைந்தார்? ராபர்ட் கால்டுவெல் சமய பணியாற்றுவதற்காக திருநெல்வேலியில் எந்த பகுதிக்கு வந்தடைந்தார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இடையான்குடி. ஆன்சர் இடையான்குடி. ராபர்ட் காலுடைய காலம் பார்த்தீங்கன்னா அவருடைய காலம் 1814 டு 1891. எழுதி முக்கியமான ஒரு புத்தகம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்க நூல் எழுதியிருப்பார். பிரபலமான ஒப்பிலக்கணம். அடுத்து 4வது கேள்வி. தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி எல்லிஸ். ஆப்ஷன் பி எல்லிஸ். மறைமலடிகள் தமிழ் மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். தமிழ் மறுமலர்ச்சியின் தந்தை யார சொல்லுவாங்கன்னா மறைமலடிகள். ராபி சேதுபதி என்ன சொல்லுவாங்க? சொல்லின் செல்வன் சொல்லுவாங்க. சொல்லின் செல்வர். ஆபிர்காம் பண்டிதர தமிழ் இசை இயக்கத்தின் முன்னோடி. தமிழ் இசை இயக்கத்தின் முன்னோடி சொல்லுவாங்க. இசை இயக்கத்தின் முன்னோடி. அடுத்து 5வது கொஸ்டின். சென்னை வாழ் இயக்கம் என்ற அமைப்பு தொடங்கியவர். சென்னை வாழ் இயக்கம்னாலும் ஒண்ணுதான், சென்னை வாசிகள் சங்கம்னாலும் ஒண்ணுதான். சென்னை வாசிகள் சங்கம், வாசிகள் வாழ் எல்லாமே ஒண்ணுதான். சென்னை வாழ் இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி கஜ்லு லட்சுமி நரசு செட்டி. ஆன்சர் கஜ்லு லட்சுமி நரசு செட்டி. இது எந்த ஆண்டு தொடங்கியிருப்பாங்கன்னா 1852 ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் அந்த சென்னை வாசிகள் சங்கம் தொடக்கம். இது முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய வணிகளுடைய கோரிக்கையை அரசிடம் கொடுக்கிறது தான். கோரிக்கையை மனுவா கொடுக்கிறது. கோரிக்கையை அரசிடம் தெரிவிப்பது. சரிங்களா? சரி, 6வது கேள்வி.
1919 20ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பா, இது ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 63. அதாவது 1920 பார்த்தீங்கன்னா முதல் தேர்தல் நடந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 98 இடங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், தேர்தல் நடந்திருக்கும். சரிங்களா? இதுல வந்து காங்கிரஸ் பங்கேற்றிருக்காது. ஏன்னா ஒத்துழைமைக்கிறதுக்கு காரணம் காட்டி காங்கிரஸ் கட்சி வந்து இந்த தேர்தலில் பங்கேற்க மாட்டாங்க. ஸோ 98 இடங்கள்ல போட்டியிட்டு நீதி கட்சி பார்த்தீங்க அப்படின்னா 63 இடங்கள் அவனி இருப்பாங்க, வெற்றி பெற்றிருப்பான். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்த இடம் வந்து 98 இடங்களுக்கு தேர்தல் நடந்துச்சு. அதுல 63 இடங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, நீதி கட்சி வந்து ஜெயிச்சிருப்பாங்க. சரி, அது 7வது கொஸ்டின். நீதி கட்சி எந்த ஆண்டு நீர்ப்பாசன திட்டங்களை உருவாக்கின? எந்த ஆண்டு நீர்ப்பாசன திட்டங்களை உருவாக்கின? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1923. 1926 பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆந்திரா பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஆந்திரா பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருப்பாங்க. 1929 பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம். 21 பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வந்திருப்பாங்க. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு கொண்டு வந்திருப்பாங்க. பெண்களுக்கான வாக்குரிமை கொண்டு வந்திருப்பாங்க இந்த வருஷத்துல. சரிங்களா? அடுத்து 8வது கொஸ்டின். பெரியாரின் பத்திரிகைகளில் பொருந்தாதவை எவை? பெரியாரின் பத்திரிகைகளில் பொருந்தாதவை எவை? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா திராவிடன். இந்த திராவிடன்றது பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சியுடைய தமிழ் பத்திரிகை. ஓகேங்களா? மற்ற எல்லாமே வந்து பெரியாருடைய பத்திரிகையில் வரும். பெரியார் பத்திரிகை பார்த்தீங்க அப்படின்னா 1925 வந்து குடியரசு பத்திரிகை தொடங்கியிருப்பாரு. 1928ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவோல்ட் ஆங்கில பத்திரிகை தொடங்கியிருப்பாங்க. 1933 வந்து புரட்சி பத்திரிகை. 1934 பகுத்தறிவு. 1935 விடுதலை பத்திரிகை. 1970 உண்மை என்ற பத்திரிகை தொடங்கியிருப்பார். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் இருக்கிற மாணவங்க கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்போம். ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்ல ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட்ல மார்க் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் கொடுக்கல என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 9வது சுயமரியாதை இயக்கத்தால் ஏற்கப்பட்டவர் யார்? ஸோ இது வந்து அந்த தமிழகத்து அரசு வளர்ச்சின்ற புத்தகத்துல இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சிங்காரவேலர். சுயமரியாதை இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 1925ஆம் ஆண்டு பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் இந்த சுயமரியாதை இயக்கம். அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வருவார். ஏன்னா வகுப்பாறு பிறந்தை வந்து காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கிறாரு. அது ஒரு காரணமும், சேரமான குருகுல கல்வி வந்து தாழ்த்தப்பட்டவங்களை வந்து ஒரு வகை நடத்துறாங்கன்றதுக்காகவும் இந்த காரணங்களை காட்டி காங்கிரஸ் கட்சியில் வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை என்ன பண்ணியிருப்பாரு, தொடங்கியிருப்பார். சரிங்களா? சரி, அதுல ஈர்க்கப்பட்டவர் தான் இந்த சிங்கார. அதனுடைய கருத்துக்களை வந்து ஈர்க்கப்பட்டவர் தான் சிங்காரவேலர் அப்படின்ற ஒரு வரி கொடுத்துருப்பாங்க அந்த புக்ல. அடுத்து 10வது கேள்வி. நீதி கட்சி வீழ்ச்சிக்கு பொருந்தாதவை எவை? நீதிக்கு மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதுல 3 பொருந்தது, 1 மட்டும் பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாதவை எவை அப்படின்னு கேட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். நீதி கட்சி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் ஆதரவு இழந்தது. வீழ்ச்சிக்கு பாருங்க, வீழ்ச்சிக்கான காரணம் கேட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களின் ஆதரவை இழந்தது, சரிதான். இதை ஒரு வீழ்ச்சி எடுத்துக்கலாம். சுயமரியாதை இயக்கம் வீரியத்துடன் செயல்பட்டது, இது ஒரு காரணம் எடுத்துக்கலாம். தேசிய இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்தது, ஸோ இது கிடையாது. இதனாலதான் வீழ்ச்சி அடைச்சுன்னா கிடையாது. தேசிய இயக்கத்துக்கு நீதி கட்சி போயிருக்காது. சரிங்களா? அப்ப இதான் ஆன்சர். உயர்குடியினம் மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம். சரிங்களா? இதுவும் ஒரு வீழ்ச்சி காரணம். இப்ப பாருங்க, நீதி கட்சி வீழ்ச்சி காரணங்கள் எவைன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் ஆதரவு இழந்திருக்கு, ஒரு காரணமா எடுத்துக்கலாம். சுயமரியாதை இயக்கம் வீரியத்துடன் அப்ப செயல்பட்டது, இது ஒரு காரணமா எடுத்துக்கலாம் வீழ்ச்சிக்கு. உயர்குடியினம் மற்றும் ஆங்கில ஆதரவை தான் என்ன பண்றாங்க, கண்ணோட்டமா அதை பார்த்தாங்க அப்படின்னு இது ஒரு காரணமா எடுத்துக்கலாம். ஆப்ஷன் சி தேசிய இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்து இது காரணமா எடுத்துக்கிற முடியாது. சரிங்களா? சரி, அடுத்து 11வது கொஸ்டின். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது
தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார்? இந்தியா சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஓமந்தூர் ராமசாமி. எந்த ஆண்டு இருந்திருப்பாரு? 1947 முதல் 1949 வரைக்கும் இருந்திருப்பாரு. மற்ற 3 நபர்களுமே முதலமைச்சர்கள் தான். குமாரசாமி 1949 டு 1952 வரைக்கும் இருந்திருப்பாரு. பிரகாசம் 1946 டு 1947 வரைக்கும் இருந்திருப்பாரு. பக்தவச்சலம் இப்ப சுதந்திரத்துக்கு அப்புறம் காமராஜ் ஆட்சிக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சர் இருந்திருப்பாரு. 1963 முதல் 1967 வரைக்கும் இருந்திருப்பாரு முதலமைச்சராக. அடுத்து 12வது கொஸ்டின். சேல மாநாடு நடைபெற்ற ஆண்டு. ஒரு சுருக்கமா கொடுத்துரும். சேல மாநாடு அப்படின்னா இந்த நீதி கட்சியை திராவிட கழகமா மாத்திருப்பாங்க, அந்த மாநாடு தான் குறிக்குது. சரிங்களா? சரி, சேல மாநாடு நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1944 ஆண்டு. தன விடை 1944 ஆண்டு. இந்த சேல மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் தலைமையில் நடந்திருக்கும். பெரியார் தலைமையில் நடைபெற்றது. அடுத்து இது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நீதி கட்சி திராவிட கழகம் திராவிட கழகம் பெயர் மாற்றிருப்பாங்க. இந்த தீர்மானம் கொண்டு வந்து யாரு பாத்தீங்க அப்படின்னா அண்ணா கொண்டு வந்திருப்பார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். பெரியார் தலைமை நடந்துச்சு, நீதி கட்சி திராவிட கழகம் மாற்றிருக்காங்க. அது தீர்மானம் கொண்டு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. அடுத்து 13வது கேள்வி. இது ஒரு கூற்று. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காக ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைக்காகவும் மக்கள் இல்லை என்ற கூற்று யாருடைய பார்த்தீங்கன்னா இந்த 11th புக்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர். இதுவும் ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அண்ணா நிறைய கூற்றுகள் சொல்லி ரொம்ப முக்கியமான கூற்று பார்த்தீங்கன்னா மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனமுன்னு சொல்லியிருப்பாரு. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சொல்லியிருப்பாரு அண்ணா. அதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சொல்லியிருப்பாரு. பெரியார் என்ன சொல்லியிருப்பாரு? நாடு விடுதலையை விட பெண் விடுதலை முக்கியம் சொல்லியிருப்பாங்க. நிறைய கூட்டுகள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்து 14. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1857 ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. 1885 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தொடங்கி முதல் மாநாடு நடத்திருப்பாங்க. காங்கிரஸ் தொடக்கம். 47 இந்தியா சுதந்திரம். 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம். அடுத்து 15வது கொஸ்டின். கீழ்கண்டவர்களுள் யார் பிராமண அல்லாத கூட்டு அறிக்கையை வெளியிடாதவர்? அவனுக்கு கொஸ்டினோட எப்பயுமே நீங்க பாருங்க, கொஸ்டின் பினிஷிங் பாருங்க. வெளியிட்டவரா வெளியிடாதவரா, பொருந்தவையா பொருந்தாதவன்றத அதை நீங்க முடிவு பண்ணிட்டு தான் நீங்க ஆப்ஷனுக்குள்ள நீங்க வரணும். பாத்தீங்கன்னா பிராமண அல்லாத அறிக்கை பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி சார்ந்த ஒரு அறிக்கை. யாரு பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் அந்த அறிக்கையை வெளியிட்டு இருப்பாங்க. 3 பேர் தான் அந்த அறிக்கையை வெளியிட்டு இருப்பாங்க. பனகல் ராஜா இந்த அறிக்கை என்ன பண்ணிருக்க மாட்டாரு, வெளியிட்டு இருக்க மாட்டாரு. இது சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சர் என்ன பண்ணிருப்பாரு, இருந்திருப்பாரு இந்த பனகல் ராஜா. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா பனகல் ராஜா. வெளியிடாத யாரு பார்த்தீங்கன்னா பனகல் ராஜா. சரிங்களா? இந்த பாடத்துல ஒரு 15 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் பார்த்தோம். அதோட அந்த ஆப்ஷனுடைய இந்த விளக்கங்களும் பார்த்தோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த பாடத்தை படிச்சுட்டு என்ன பண்ணுங்க, டெஸ்ட் கொஸ்டினை கொஞ்சம் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதோடைய பிடிஎஃப் நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்ல நம்ம கொடுத்துருக்கோம். நல்லா கவனிச்சுக்கணும். இதோடைய பிடிஎஃப் நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம கொடுத்துருக்கோம். அதோட அது ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, எடுத்து ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க. சரிங்களா?